சமையலில் 2 வகை உண்டு. டெய்லி நம்ம ரொட்டீனாக வீட்டில் சமைக்கிறது, இன்னொன்று ஸ்பெஷலாக வீட்டுக்கு கெஸ்ட் வரப்போ பண்ணுறது. உங்கள் வீட்டுக்கு ஒரு அசைவ பிரியர், ஒரு நான் வெஜிடேரியன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி கொடுக்கலாம். அது நான்வெஜ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று மெனுவில் நீ எடுக்கலாம்னு நினச்சேன். அதான் நீ பண்ண போகிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்னா இந்த ஃபிஷ்ஷில் மீன் பொளிச்சது அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த வாழை இலையில் சுற்றி ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதையே நம்ம சேனக்கிழங்கு வச்சு பண்ணுறப்போ அதே லுக் அண்ட் ஃபீல் அதே மாதிரி இருக்கும். பட் ஆனால் பியூர் வெஜிடேரியன். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி இதயம் வழங்கும் சேனைக்கிழங்கு பொளிச்சது. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த சேனைக்கிழங்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு கிழங்கு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி என்ன 2-3 விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து அந்த ஒரு ஃபிஷ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறது, அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டிடுறேன். அதே மாதிரி இந்த சேனைக்கிழங்கை வேக வைக்கிறது, அந்த காரல் போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு டெக்னிக் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் டிஷ், அருமையான ப்ரெசன்டேஷன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இதான் இப்போ சேனைக்கிழங்கு. இதை வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்பு, அந்த ஃபிஷ் நம்ம மிமிக் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட அதோட பீஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த சேனைக்கிழங்கு எப்படியுமே வெட்டுறப்போ நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நிறைய மண் இருக்கும். அப்படி இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ள. ஸோ இது இப்போ இந்த தோலெல்லாம் சீவிட்டு நம்ம தின் ஸ்லைஸாக போட்டு அதில் ஒரு ஷேப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிடுங்க. இது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது இந்த தோலை இந்த மாதிரி எட்ஜில் ஒரு நல்ல ஒரு நைஃப் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஷேப்பில், ஃபிஷ் கிராஸ் கட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் நல்ல ப்ரிசைஸாக நீங்கள் பண்ணணுன்னா இந்த மாதிரி இந்த ஒரு கட் எடுத்து கொடுத்துருங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து இந்த வஞ்சரம் அந்த மாதிரி மீன்லாம் கிராஸ் கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஷேப்பில் நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸோ இது இப்போ வெஜிடேரியன்னா ஒரு சேனைக்கிழங்கு இதே மாதிரி ஷேப் பண்ணி இதே மாதிரி மற்ற ஸ்லைசஸும் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம இனிமேல் பாயில் பண்ண போகிறோம். இதை வந்து தண்ணியில் போட்டுருணும். எப்பொழுதும் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா எப்பொழுதுமே அதில் மண் இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டோம் நம்ம குக் பண்ணுற வரைக்கும் இது தண்ணியில் தான் இருக்கணும். இப்போது நம்ம இந்த சேனைக்கிழங்கை நம்ம ஒரு ஃபிஷ் வெட்டுற மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் நம்ம வெட்டிட்டோம், மீன் வெட்டுற மாதிரி. இது இந்த ஷேப்பில் தான் இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அந்த ஒரு நான்வெஜ் டிஷ்ஷை வந்து நம்ம மிமிக் பண்ணுறதுனால இந்த ஷேப்பில் வெட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக வேக வைக்கணும். சேனைக்கிழங்கு கரெக்டாக வேக வைக்கல அப்படின்னா அது நாக்கில் ஒரு அரிப்புத்தன்மை மாதிரி வரும். அதனால் அந்த காரல் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வேக வச்சுக்கிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு சாஸ் பேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். அதில் தண்ணி சூடாகிறப்பவே இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க, ஒரு 1/4 ஸ்பூன். அதே மாதிரி கொஞ்சோண்டு உப்பு. ஸோ அந்த தண்ணி சூடாகி கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு ரொம்ப திக்காக வேணாம். ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் தின்னாக இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் கரெக்டாக குக் ஆகிறதுக்கு. அது குக் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஃபர்தராக எப்படி மசாலாலாம் பண்ணி எப்படி ஆட் பண்ணி எப்படி ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. ஸோ இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை இதில் ஒவ்வொன்றா உள்ளே போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிம்மர்லேயே நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு இப்போ நான் சிம்மரில் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆனதுனால இப்போ உடையுது, அது பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து இலையில தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்குள்ளே மசாலாஸ் நம்ம பண்ணிடலாம். இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருவோம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த வேக வச்சதை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் பிளேட்டில். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை அடுத்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிடலாம். யூஸ்வலாக எந்த கேரளா டிஷ்ஷுமே அது வந்து தேங்காய் எண்ணெயை பேஸ் பண்ணி தான் நம்ம சமைப்போம். அதனால் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்பொழுதுமே சமையலுக்குன்னு ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெய் எல்லா தேங்காய் எண்ணெயும் வாங்கிடாதீங்க. சமையலுக்குன்னு உள்ள தேங்காய் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ பியூராக ஒரு ஆயில் கிடைக்குமோ அதான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி ஒரு கோகோனட் ஆயில் பேஸ் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு பேன் லைட்டாக சூடானோடனே ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. எப்போதுமே தேங்காய் எண்ணெயோட அந்த ஸ்மோக்கிங் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியானால டக்குன்னு சூடாயிரும், புகை வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆயில் நமக்கு கொஞ்சம் சூடாயிருச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூண்டு ஒரு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு போடுங்க. அதே அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10லேருந்து ஒரு 12 கருவேப்பிலை, அதே மாதிரி சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 25 ஆனியன் ஷாலட்ஸ் சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா வந்து இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலர், ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, ஸோ இப்போ இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ப்ரௌன் ஆகிறப்போ அந்த ஃப்ளேவரே தனியாக தெரியும் நமக்கு. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆயிடணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலா பொடிலாம் போட்டு நம்ம ஃபர்தராக குக் பண்ணுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 3/4லேருந்து ஒரு 1 ஸ்பூன் பக்கம் காரப்பொடி, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துங்க. ஸோ இப்போது அந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக குக் ஆகி அந்த பச்சை வாசம் போகணும் நம்ம சேர்த்த மசாலா பொடி. எப்படியுமே அது வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அந்த மசாலா நம்ம தடவுறதுக்கு அந்த சேனக்கிழங்கு மேலே. ஸோ கொஞ்சம் இந்த பச்சை வாசம்லாம் போனோன்னே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இப்போ அதில் ஆட் பண்ணுங்கள். எப்பொழுதுமே வந்து இந்த கேரளாவில் அந்த குடம்புளி இருக்கும். ஸோ இப்போ அது கிடைக்கலன்னா நம்ம நார்மல் புளி, புளி நல்லா குக்காகி அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக கொஞ்சம் குக் பண்ணுங்கள். தண்ணி வேணுன்னா கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணி கூட கொஞ்சம் கரெக்டான அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். ஸோ இப்போ நல்லா அழகாக குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போது சால்ட் மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது இந்த மசாலா ரெடி. இனிமேல் இதை நம்ம அந்த சேனக்கிழங்குல அப்ளை பண்ணி தடவி வாழை இலையில் மடித்து அதுக்கப்புறம் அதை ஒரு தவாவில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மசாலா பண்ணிட்டோம், சேனக்கிழங்கு வேக வச்சு நம்ம ரெடியாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் அப்ளை பண்ணி இந்த வாழை இலையில் நம்ம ரோல் பண்ணி அதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வாழை இலையை எப்படி இதில் நம்ம கட் பண்ணி எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அது பார்ப்போம். ஸோ ஒரு நைஃப் எடுத்துக்கங்க. வாழெல்லாம் நல்லா இளம் இலையாக இருந்தால் மடிக்கிறதுக்கு ஈஸி, உடையாது. ஸோ இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி இலையை ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒன்றா போடலாம். ஸோ இந்த பீஸில் இப்போ நிறைய ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை நம்ம குக் பண்ண மசாலா, ஸோ இதை இப்போது
இலையில இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் நம்ம அந்த சேனைக்கிழங்கு ஒரு பீஸுக்கு பேஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ இது மேலே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த சேனைக்கிழங்கு இது நம்ம குக் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுக்கிறப்போ ட்ரைன் பண்ணுறப்போ நமக்கு உடஞ்சிருக்கு. பட் அது பரவாயில்ல. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் இதே மாதிரி இந்த மசாலாவை கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இது இப்போது அழகாக அப்படி மடித்து நம்ம இந்த வாழை இலையோட நார் இருக்கும். ஸோ வாழை மரத்தோட நார் இருந்தால் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ அதை வச்சு இப்போ அழகாக இந்த மாதிரி கட்டிடலாம். ஸோ இப்போது அழகாக இந்த மாதிரி வாழை இலையில் நம்ம மடித்து எல்லாத்தையும் வச்சிட்டோம். இதை இப்போ நம்ம ஒரு தவாவில் ஒரு தோசைக்கல்லில் நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு அதை நம்ம இனிமேல் குக் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனைக்கிழங்கும் நம்ம குக் பண்ணிட்டோம், மசாலாவும் குக் பண்ணிட்டோம். இது மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகி ஒரு ஓவராலாக ஒரு நல்ல டிஷ் நம்ம பிரிக்கிறப்போ அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். வாங்க அந்த ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம தவா கொஞ்சம் நல்ல நம்ம அந்த தோசை கல் எடுத்துருக்கிறது நல்லா சூடானோடனே இதில் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் ஆயில் போடுங்க கொஞ்சம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இதில் திருப்பி கொஞ்சம் குக் ஆனோடனே கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் அதே மாதிரி ஒரு ஈவனாக அந்த வாழை இலை வந்து நமக்கு அந்த கலர் அழகாக மாறிடணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அப்பப்போ நீங்கள் தண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது அருமையாக இப்போது இந்த கலர் பார்த்தீங்கன்னா அது தெரியும், நல்லா மாறிடுச்சு இப்போ அந்த க்ரில் பண்ணது. இப்போ இதை எடுத்து இதை இப்போ நம்ம தனியாக வச்சுருவோம். இது நல்ல சூடாக சர்வ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எப்பொழுதுமே நீங்கள் வந்து 1 by 1 குக் பண்ணிவிட்டு எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சம் ஹீட் கூட பண்ண முடியும். ஸோ அப்படி எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அந்த வாழை இலையோடு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது அழகாக பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம அழகாக தவாவில் குக் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம சர்வ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது எதோட பெஸ்ட்டாக போகும்னா நம்ம சாதம் சாப்பிட்றப்ப இதை தனியாகவே காயாக ஒரு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை இது நீங்கள் வந்து தனியாக ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு ஆனியன் ரிங்ஸோ ப்ளஸ் கொஞ்சம் லெமன் பீஸ் போட்டு கொஞ்சம் சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீ ரைஸ், புலாவ் இது எல்லாத்துக்குமே வந்து ஜீரா புலாவ் இதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்பைசி ஒரு பஞ்சி ஒரு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான டிஷ், ஒரு மிமிக்கிங் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.